நான் தான் கேம் விளையாட குடு ஐயா குடு குடு அகில் ஏன் எனக்கு போன் பண்ணலையா அடிக்குது சி குடு ஐயா ஐயா குடு ஐயா அகில் ஐயா குடு ஐயா அமைதியா இரு ஒரே கேம் தான் ஒரு போன் எடுத்து தரேன்டா ப்ளீஸ் டா கேமரா தான் இருப்ப நீ அத எடுத்துட்டல குடு ஏய் ஏய் சண்டை போடாதீங்க. இவன் நம்ம ஃபர்ஸ்ட் போன போடுங்க. ஏய் கைய கடிச்சிச்சு கால கடிச்சிருச்சுன்னு கம்னறா. அப்பா நீ பாருங்க பா திருப்பி போன் வாங்கி கொடுங்கப்பா. ஏய் உன்னை யாரு ஃபர்ஸ்ட் போன் எடுக்க சொன்னா? சின்ன பசங்க தான போன் யூஸ் பண்ண கூடாது. பெரியவங்க நாங்க தான இப்போ போன் யூஸ் பண்ணலாம். நீ போன் எடு அகில். வாய்க்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போன் கொடு. கடைக்கெல்லாம் போயிட்டு வரது கஷ்டம் தான். கடைக்கு போயிட்டு வரது எவ்வளவு கஷ்டம் இப்போதா. இப்ப தெரியுதா? நம்மள 4 டைம்ஸ் கடைக்கு அனுப்புவாங்க. ஒரு டைம் சமைக்கிறதுக்கு. சொல்லிருக்க அம்மா கிட்ட இன்னில இருந்து உங்களை கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு வர சொல்லி. அப்போ நம்ம தான் கடைக்கு போணும். ஆமா நீங்க தானே சின்ன பசங்க. பசங்களா உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இப்பதான் நானும் அம்மாவும் அந்த சுரேஷை போட்டு பொலன்னு பொளந்துட்டு வந்திருக்கோம். இனிமே உங்ககிட்ட வச்சிக்கவே மாட்டான். நீங்க நினைச்சு எங்க கிட்ட ஓவரா பேசிட்டான். அதான் நாங்க யாருன்னு காட்டிட்டோம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ நாங்க மாறிட்டோம்னா நாங்க தானே வெளில போனோம். யார் கிட்ட இதெல்லாம் பண்றீங்க? எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் இதெல்லாம்? ஒரே ஒரு முடிதான். வாடா கடைக்கு போவேணும். டேய் இது மாறணும் வா. என்ன பண்ற? ஏன் வேலை? ஓ ஒருவேளை அவன் வரணும் நான் போகணும். ஓகே நான் தான் வா. கைய புடுறா. சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கேன். நீ எப்படி கத்துற? எனக்கு ஷாக் அடிக்கலையே. அதான் வேலை செய்யலையே வயித்தெரிச்சல்ல கத்துறேன். என்ன பண்றது? ஒருவேளை இங்க பவர் வரலையோ? அண்ணா போட்டாடியா? சொல்லுங்க ஆயா. ஏய் பெரியமாவா? ஹலோ சொல்லுங்க பெரியமா. டேய் நான் பஸ் ஏறிட்டேன்டா. காலைல 9 மணிக்குலாம் அங்க வந்துருவேன். காலைல பாப்போம் சரியா? அவ்வளவு சீக்கிரமா வா. ஹலோ ஹலோ. இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம 4 பேரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டோம். அண்ட் இந்த நேரத்துல வரப்போற பெரியம்மா சாதாரண ஆள் இல்ல. ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ். ஒரு இம்மி பெசகுனாலும் நமக்கு நடந்த பிரச்சனையை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ பசங்களா நீங்க தான் நம்ம மாட்டிக்காத அளவுக்கு பெரியம்மா கிட்ட இருந்து காப்பாத்தணும். என்ன ஓகேவா? என்னடா அகில் என்ன? அப்பா கோபப்படும் போது காவடியா இருக்குல்ல? ஏய் லூஸ் ஆழியா நீதான். ஆமால பரவாயில்ல. ஆமா பெரியம்மாவை பெரியம்மான்னு கூப்பிடணுமா இல்லை ஆயான்னு கூப்பிடணுமா? அப்பா முறைச்சுன்னு இருக்காரு. திட்டு வாங்காம இரு. கேக்குறேன் அப்படியே அமைதியா உட்காந்துருக்கீங்க. அம்மா என்னடா காஸ்டியூம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா போடுங்கம்மா. மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்பா எனக்கு நிறைய வாங்கி தர சொல்லுங்க. இப்போ ரொம்ப முக்கியமா? இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த பாரு முக்கியமான விஷயம். சொந்தக்காரங்க வந்தோடனே வாங்க தண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னா அப்பப்பா தண்ணிய சாப்பிட முடியாது குடிக்க தானே முடியும் அப்படின்னு மொக்க போடுறது. அப்புறம் அவங்க போயிட்டு வரேன்னு சொன்னா வரத்துக்கு எதுக்கு போறீங்க இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொன்ன அப்படியே கைய கால முறுக்கி கையில குடுத்துருவேன் பாத்துக்க. அப்புறம் எப்படி சாப்பிடுவ? சொன்னது புரிஞ்சுதோ? அகில் அம்மா சொன்னது புரிஞ்சுதுல?
ஆழியா அடுத்து உனக்கு தான். வர்றவங்க கிஃப்ட் ஸ்வீட்ஸ்னு நிறைய வாங்கிட்டு வருவாங்க. கொடுத்தாங்கன்னா அல்ப மாதிரி அடிச்சுக்க கூடாது. என்ன வெறுப்பேற்றுன்னு அதை எங்கேயும் ஒழிச்சு வைக்க கூடாது. முக்கியமா 2 பேரும் அதை சாப்பிட்றன்னு சண்டை போடக்கூடாது. புரிஞ்சுதா? அப்பா எனக்கு ஒரு டவுட். இப்ப அவங்க வாங்கிட்டு வந்த பொருள் நம்மளுக்கு பிடிக்கலன்னா என்னப்பா பண்றது? பேசாம அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கலாமா? ஐயோ ஐயோ, ராஜா உடம்புல உட்காந்துட்டு ராப்பிச்சக்கார மாதிரியே பேசுறாளே. ஏய் ஜெயஸ்ரீ, பிள்ளைங்களா அதுங்க எல்லாம் உன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்க குழந்தைங்கள. ஐயோ இப்பவே சமாளிக்க முடியலையே. ஏன்டி அல்ப மாதிரி பண்ற? நாளா இல்லம்மா, இவதாம்மா. எப்படிடா இருக்க? ஆமா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே, சூப்பரா இருக்கேன். ஏண்டா இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்க? அப்பா. என்னது அப்பாவா? அப்பா இல்ல, பா 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 அப்பா அப்பா. ஓ. என்னம்மா மூஞ்சியே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? அவங்க முன்னாடி சரியில்லை. எல்லாம் நல்லா தானே இருக்கும். அழகா இருக்கா பாட்டி? அத்தை, அந்த gift எல்லாம் யாருக்கு? குழந்தை மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான். அப்போ இது எனக்கு தான். ஏய், அவங்க 2 பேருக்கு தானே சொன்னாங்க அகில். எனக்கும் தான் குடு குடு. எனக்கும் தான். எனக்கும் தான். குடு குடு. இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மா. ஓ சரி சரி. எனக்கு தான். இந்த டப்பா எனக்கு தான். ஏய் பாட்டி, காஃபி கேட்டிங்களா? அது அண்ணா கேட்டிங்க பாட்டி. சும்மா என்ன நடக்குதுங்க? காஃபி கேட்டிங்க தானே பாட்டி? காபி காபி காபி. நம்ம இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறோம்? காஃபி போட போறோம். ஜஸ்ட் 5 minutes பாட்டி, இது வந்துரும். எந்து இதுதான் கைய வச்சு கொன்றுவேன். ஏங்க ஏதோ சரியில்லைங்க இவங்க நடந்துக்கிறது. ஏன் இப்படி பண்றாங்க தெரியலையேங்க. ஏதோ தப்பா இப்படிலாம் இருக்கு. பண்ண மாட்டாங்களே, என்னவா இருக்குங்க? இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை நடக்குது. எஸ். என்னப்பா? தூக்கலாம் மேல. ஓ, அல்பம் மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. gift கடிச்சுக்கிறீங்க. இப்படியா பண்ணுவீங்க 2 பேரும்? மானமே போச்சு உங்களால. திட்டுஜே, இன்னும் நல்லா திட்டு. தேவைதான் உங்களுக்கு. நீ பேசாத. குழந்தைங்களை விட்டுட்டு நீ அல்பம் மாதிரி லட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. அவ்வளோ சொல்ற எல்லாருக்கும் தேவைதான் உங்களுக்கு. காரணமே நீதான். நான் கேட்டேன் சுகர் கட்டு. நானா எனக்கு டயட்டு கார்பன் புரோட்டீன்லாம் வேணும்னு கேட்டேன். நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருந்தேன். சொந்தக்காரங்க என்னென்னமோ வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் வாங்கி தொல்லை பண்ணி டெம்ட் ஏத்திடுறாங்க. நான் என்ன பண்றது? என்ன இன்னுமா காபி போட்டுட்டு இருக்கீங்க? காபி காபி காபி. தாத்தா தண்ணியா இருக்காது. தனியா இருக்காரா? அப்ப போய் பாப்போம் வாங்க. ஓ பழையறது வாங்குறது பூசல் விக்கிறதே. அத்தை உள்ள வாங்க அத்தை. தோ இப்ப காஃபி போட்டுறேன். இந்த வரேன். வாங்க வாங்க வாங்குங்க. பழையன வாங்குறதே புயன விக்கிறதே. அப்பாடா. என்ன தாத்தா போர் அடிக்குதா? ஆமாண்டா பேரண்டி. அப்பா செம்மையா மிமிக்ரி பண்ணுவாரு. ஒரு சாம்பிள் எடுத்து விடுப்பா. அப்படியாடா? ஏய், ஜாதி ஜாதிங்கறியே. ஜாதியாடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா. டேய் ராசா, ஜட்டி போடாத காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன்டா. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு தெரியாதுடா எனக்கு. ஐயோ, நீங்க என்ன வயசுல கேளுங்க, நான் அப்படியே ஃப்ளோல பண்ணுவேன். எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ்,
அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் இந்த கிஃப்டையும் லட்டையும் கொண்டு வந்தீர்கள் அல்லவா, அதுதான் ரிலேட்டிவ். ஜெயஸ்ரீ இப்ப காஃபி போட்டுறாத. ஒரு நிமிஷம் பால் எடுங்கம்மா. அப்பா சீ. காஃபி போடுறது இருக்கட்டும், ஆனா இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன் ஏதோ சரியில்லையே. ஒழுங்கா டேய் ராசா அருமடா. அப்புறம் நம்பியாரு என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டாரு பாத்தியா? நம்பியார் வாய்ஸா? ஒரு நிமிஷம் இரு. ஏதோ சண்டை போல இருக்குடா. இரு என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். உண்மையே சொல்லு ஜெயஸ்ரீ, இல்லனா உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஆ? அம்மாக்கா? அம்மா ஓ அம்மாக்கா. என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எப்பதால எங்க அம்மா வலிக்கிறீங்க எனக்கு புரியவே மாட்டேங்குதே. ஏதோ இருந்தாலும் ஏன்ட்ட பேசுங்க, ஏன்ட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரி சொல்லு. என்ன சொல்றது? ஆ ஆ அன்னைக்கு வந்தீங்கல, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அன்னைக்கு நீங்க சொன்னது சரி கிடையாதுங்க. என்ன சொன்ன? சும்மா அம்மா காமெடி பண்றாங்க. அதான் எனக்கு அப்பவே தெரியும். ஐயோ இவங்க வந்தாலே இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்துடும் எனக்கு தெரியும் உங்களை பத்தி. இதுக்கு தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் வர வேணான்னு. எப்ப பாரு நொய்யுன்னு. தம்பி ஐயோ இவங்க ஏன் சண்டை போடுறாங்க தெரியுமா? ஃபேன் ஓடல, அதனாலதான் உஷ்ணத்துல கடுப்புல இருக்கிறாங்க. இப்ப நான் போய் ஃபேனை போட்டேன்னா குளு குளுன்னு ஆயிடுவாங்க. அம்மா நம்மளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இதை விட்ட நம்மளுக்கு வேற எதுவும் இல்ல. போலாமா? ஓகே வாங்க போலாம். அகில் அம்மா, இதுதான் லாஸ்ட் சான்ஸ், வாங்க. ஏய் வா. ஐயோ வாங்க. மா, அதை விட முக்கியமான விஷயம் இங்க பண்ணிட்டு இருக்க. அமைதியாரு. சரி, அதான் நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல, அப்பனா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அம்மா பாக்குறதுக்குள்ள குடு குடு குடு. உனா போன் உன்னை தூக்கி வச்சுக்கிறாளுங்க. கட்டிக்க போற மாப்பிள்ளை நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஆளுகிட்ட குச்சு 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 குச்சுன்னு என்னதான் பேசுவாளுகளோ தெரியல.